வணக்கம் மக்களே. சோ இப்போ மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதர்வா நடிச்ச டிஎன்ஏ மூவிக்கு போவேன். டிஎன்ஏ வந்து ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, ஸ்கிரீன் பிளேவும் சரி ரொம்ப சூப்பரான படம். ஆனா மோஸ்ட்லி அந்த படம் வந்து பெருசா ரீச்சே ஆகல. நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல டிராகனா இருக்கட்டும், அதுவும் நல்ல படம் தான். அந்த ரீச் கூட இந்த படத்துக்கு கிடைக்கல. டிஎன்ஏ வந்து மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவி இன் 2025. சோ நெக்ஸ்ட் வந்து இட்லி கடைங்க. ஆமா, நம்ம தனுஷ் சார் நடிச்ச இட்லி கடை படம் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ஆனா அது பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு போல. மேபி காந்தாரா சாப்டர் 1 கூட வந்தனால வந்து அது ஓவர் ஹைப் இல்லாம போயிடுச்சு. ஆனா படம் வந்து கண்டிப்பா ஒர்த் டு வாட்ச் பண்ணுங்க. ஸோ தேர்ட் வந்து நான் வந்து நம்ம வடிவேல் சார் அண்ட் ஃபகஸ் ஃபாசில் நடிச்ச மாரிசன் மூவி சொல்லுவேன். ஆமா, மாரிசன் மூவியுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். ஒரு நல்ல த்ரில்லிங் மூவியா இருக்கும். ஸோ அந்த படத்துமே யாருமே வந்து பெருசா கண்டுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் மாரிசனும் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம் இன் 2025 தான் நான் சொல்லுவேன். மக்களே, இந்த 2025ல உங்களுக்கு வந்து எந்த படம் வந்து மோஸ்ட் ஓவர் ரேட்டட் அண்ட் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம பேஜ்ல இனிமேல் வந்துகிட்டே இருக்கு. மறக்காம நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.